பெங்களூரு அணியை பொறுத்தளவுல ஒரு பெரும் ரசிகர் பட்டாளம் கொண்ட ஒரு அணி. அதாவது ஐபிஎல்லில் இருக்கக்கூடிய நட்சத்திர அணிகளில் ஒன்று. சென்னை அணி, மும்பை அணி போன்று பெங்களூரு அணியும் ஒரு முக்கியமான ஒரு நட்சத்திர அணியாக இருக்கிறது. எனவே இந்த அணி இதுவரை ஒரு கோப்பையை வென்றதில்லை என்ற ஒரு நிலையில இந்த ஆண்டு இந்த அணி ஒரு அவர்களுடைய அடுத்தடுத்த போட்டிகள், அவர்களுடைய தொடர் வெற்றி இந்த கோப்பையை வெல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு பெரும் எதிர்பார்ப்பு நிலவியது. பெங்களூரு அணிக்கு இந்தியா முழுவதுமே பல்வேறு மாநிலங்களிலும் அதற்கான ரசிகர்கள் இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் வெற்றி கோப்பையை வென்றிருந்த பெங்களூரு அணி இன்று அகமதாபாத்தில் இருந்து அவர்கள் விமானம் மூலமாக பெங்களூருக்கு அவர்கள் இன்று ஒரு வெற்றி கொண்டாட்டம் 2 இடங்கள்ல இந்த வெற்றி கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்துவதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள், நடத்தி முடித்திருக்கிறார்கள். ஒரு பக்கம் இந்த வெற்றி கொண்டாட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே பெரும் துயர சம்பவமாக ரசிகர்கள் கூட்டம் ஒன்று கூடியதனால ஒரு 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூட்ட நெரிசல்ல சிக்கி 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்வு இது ஏன் நடந்தது? இந்த துயர சம்பவம் ஏன் நடந்தது? இதற்கு முறையாக ஒரு முன்னேற்பாடுகள், திட்டமிடுதல் எதுவும் இல்லையா? அல்லது இதற்கு போதுமான காவல்துறையினர் இந்த பணியிலே அவர்கள் ஈடுபடுத்தப்படலையா என்ற பல்வேறு கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய பாஜக எதிர்கட்சிகள், பாஜக உட்பட பல்வேறு எதிர்கட்சிகள் இதற்கான குற்றச்சாட்டை முன்வைத்து முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் இந்த வெற்றி கொண்டாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதற்கு உரிய முன்னேற்பாடுகளை அவர்கள் செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்திற்கு நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று கர்நாடக மாநில பாஜக நிர்வாகிகள், தலைவர்கள் அவர்கள் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். எதிர்கட்சிகள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றன. ஏன் இப்படியான ஒரு சம்பவம் நடந்தது? ஒரு வெற்றி கொண்டாட்டம் என்று நடக்கும்போது ஒரு பேரணி என்று ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஒரு பேரணி என்று இவர்கள் அறிவித்து விட்டால் அதில் எவ்வளவு பேர் கலந்து கொள்வார்கள் என்று இவர்களுக்கு தெரியாதா? ஒரு பெரும் ரசிகர் பட்டாளம் கொண்ட ஒரு அணி ஒரு கோப்பையை வென்றிருக்கிறது. ஒரு திறந்தவெளி பகுதியிலே ஒரு நிகழ்வை நடத்திவிட்டு அங்கிருந்து சாலை வழியாகவே ஒரு பேரணியை நடத்துகிறார்கள். அப்படி பேரணியை நடத்தும் பொழுது இப்படி கூட்டம் கூடும் என்று அவர்களுக்கு முன்கூட்டியே தெரியாதா? அதற்கு ஏன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக எந்தவித ஒரு திட்டமிடலும் இல்லாமல், ஒரு முன்னேற்பாடும் இல்லாமல் ஏன் இப்படி அலட்சியமாக செயல்பட்டிருக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சியினர் முன்வைத்திருக்கிறார்கள். 5000 காவல்துறையினர் இதற்கான அந்த பாதுகாப்பு பணியிலே, அதற்கான ஏற்பாடுகள் செய்யக்கூடிய பணியிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள் என்று காவல்துறை தரப்புல தெரிவிக்கப்படுகிறது. 3 ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமையில இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டதாகவும் கூறுகிறார்கள். இன்று காலையிலிருந்தே அந்த சாலையிலே போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருந்ததாகவும் கூறுகிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் கூட்டம் வருவதை எங்கே தடுக்க முடியாமல் போனது என்பதுதான் முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஒரு கிரிக்கெட்டை பார்க்க வரக்கூடிய ரசிகர்கள் எண்ணிக்கையை விட ஒரு வெற்றி கொண்டாட்டத்திற்கு ஒட்டுமொத்த ரசிகர்களும் வருவார்கள் என்று ஒரு எதிர்பார்த்ததுதான். அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினுடைய உளவு பிரிவுக்கும் இந்த தகவல் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருக்கும், ஒரு எச்சரிக்கையாகவே தெரிவிக்கப்பட்டிருக்கும். இப்படி வரக்கூடிய ரசிகர்களை எவ்வாறு கட்டுப்படுத்த போகிறோம் என்ற ஒரு முன்னேற்பாடு இல்லாமல், ஒரு திட்டமிடல் இல்லாமல் இது நடந்திருக்கிறது என்றும் கூறுகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள், அங்கு வரக்கூடிய ரசிகர்களுடைய பொறுப்பின்மையும் ஒரு முக்கியமான ஒரு காரணமாக அதை பார்க்கலாம். ஏனென்றால் அவர் மயங்கி கிடக்கக்கூடிய பல ரசிகர்கள் உள்ளே செல்ல முடியாமல் அவர்கள் மயங்கி சரிந்து கிடக்கிறார்கள். அவர்கள் மீதே ஏறி பல அந்த கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் அங்கிருந்து செல்கிறார்கள். அந்த காட்சிகளை எல்லாமே பார்த்தோம். அதற்கு பிறகுதான் அவர்களை மீட்டிருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். இப்படி 11 பேர் உயிரிழந்த இந்த சம்பவம் என்பது நடந்திருக்கிறது. பெங்களூரில் இருந்து விதான் சௌதா, கப்பன் பார்க் மற்றும் எம்ஜி சாலை மெட்ரோ ரயில் நிலையங்கள் உட்பட மொத்தமாக ஒரு 5க்கும் மேற்பட்ட மெட்ரோ ரயில் நிலையங்கள் அடுத்தடுத்து மூடப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படும். ரயிலில் மெட்ரோ ரயிலில் கூட்டங்கள் அதிகமானால் அது இன்னும் விபரீதத்தை ஏற்படுத்தும் என்பதனால இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் எல்லாமே மூடப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் காவல்துறையினரும் கூடுதலாக வரவழைத்து இந்த கூட்ட நெரிசலை தற்போது முழுமையாக அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருப்பதாக கூறுகிறார்கள். அங்கிருந்து வெளியேறிய கூட்டம் பொது போக்குவரத்தை நோக்கி, அதாவது மெட்ரோ ரயில் நிலையம், பேருந்துகளை நோக்கி படையெடுக்கிறார்கள். அதே போன்று அவர்கள் வந்த பல வாகனங்களும் வெகு தூரத்திற்கு முன்பே வாகனங்கள் எல்லாம் ஆங்காங்கே நிறுத்திவிட்டு தான் பலர் நடந்து வந்திருக்கிறார்கள். எனவே அந்த பகுதி முழுவதுமாகவே கடும் போக்குவரத்து நெரிசல் அதை சுற்றி இருப்பதாகவும், இந்த விதான் சௌதா மற்றும் சின்னசாமி மைதானத்தை சுற்றி கடுமையான போக்குவரத்து நெரிசல் தற்பொழுது நிலவுவதாகவும் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இந்த சம்பவத்தை முன்வைத்து இதற்கு இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இதனால் பலர் உயிரிழந்ததற்கு மன்னிப்பு கேட்டிருக்கிறார் கர்நாடகாவினுடைய துணை முதலமைச்சர் டி.கே. சிவகுமார்.
இந்த சம்பவத்திற்கு, இந்த துயர சம்பவத்திற்கு கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸ் அரசுதான் இதற்கு முழுமையாக அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும், இப்படி துயர சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே அவர்கள் போட்டோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அம்மாநில பாஜக கடுமையாக விமர்சித்திருக்கிறது. முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் DK சிவகுமாரும் அந்த வெற்றி கொண்டாட்டத்திலே அவர்கள் விதான் சௌதாவில் நடந்த அந்த நிகழ்ச்சியிலே அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு சம்பவம் இது போன்ற ஒரு துயர சம்பவம் நடப்பது உடனடியாக தெரிந்த பிறகும் கூட அடுத்ததாக சின்னசாமி மைதானத்திலே நடந்த நிகழ்ச்சியையும் கைவிடாமல் தொடர்ந்து கர்நாடக கிரிக்கெட் சங்கம் ஏற்பாடு செய்திருந்த அந்த நிகழ்ச்சியையும் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்கூட்டியே காவல்துறை தரப்பில் இந்த துயர சம்பவம் நடந்த உடனேயே உடனடியாக அந்த நிகழ்ச்சியை கைவிடும்படி கேட்டதாகவும், ஆனாலும் கூட அவற்றை கைவிடாமல் தொடர்ந்து இந்த கூட்டம் நடந்ததாகவும், இந்த வெற்றி கொண்டாட்டம் மைதானத்திலும் நடந்ததாகவும் சொல்கிறார்கள். இப்படி மைதானத்தில் இந்த வெற்றி கொண்டாட்டம் நடக்கும் பொழுது அங்க இந்த கிரிக்கெட்டின் அணியினுடைய வீரர்கள் உள்ளே செல்லும் பொழுது அவர்களை பார்ப்பதற்கு இன்னும் பெரும் கூட்டம் கூடியிருக்கிறது. அந்த கூட்டத்தை கலைப்பதற்கான கூடுதலாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு இந்த அனைத்து நுழைவாயில் முன்பும் நின்றிருந்த ரசிகர்களை எல்லாமே தற்பொழுது அங்கிருந்து அப்புறப்படுத்தி இருக்கிறார்கள். கலைந்து சென்ற தொடர்ந்து காவல்துறை அறிவுறுத்தியும் அவர்கள் வெளியேறதுனால அங்கிருந்து தடியடி நடத்தி பலர் கலைத்திருக்கிறார்கள். இப்படி ஒரு பக்கம் இப்படியான துயர சம்பவம் நடந்தும் கூட இந்த பெங்களூரு அணியினுடைய கிரிக்கெட் ரசிகர்கள் ஒரு பக்கம் தொடர்ந்து வெற்றி கொண்டாட்டத்தில் பல இடங்கள்ல அங்கங்க நின்று வெற்றி கொண்டாட்டத்திலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த அணியினுடைய கொடியை ஏந்தி கொண்டு அவர்கள் வெற்றி கொண்டாட்டத்திலே பலரும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த இடங்களில் இருந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு காவல்துறையினர் தொடர்ந்து முயன்று வருகிறார்கள். பலர் மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். அங்கே ரயில் நிலையங்கள் அதை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 5 ரயில் நிலையங்கள் அடுத்தடுத்து மூடப்பட்டிருக்கிறது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மெட்ரோ ரயில் நிலையங்களில் இருந்தும் பலர் தற்பொழுது வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். அங்கிருந்து நடந்தே வெகு தூரம் அவர்கள் சென்று அங்கிருந்து கூட்டத்தை கலைப்பதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். 50க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து காயமடைந்தவர்களை மேல் சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய பல மருத்துவமனைகளுக்கு அங்கிருந்து கொண்டு செல்கிறார்கள். ஆம்புலன்ஸ் வாகனங்கள் கூடுதலாக தற்பொழுது வரவழைக்கப்பட்டிருக்கிறது. காயமடைந்த 50 பேர்ல பலர் சுயநினைவு இல்லாமல் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்துல பலர் மூச்சு திணறி தான் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பதும் தெரிய வந்திருக்கிறது. இளைஞர்கள், இளம் பெண்கள் பலரும் கூட இந்த கூட்டத்திலே சிக்கி அவர்கள் மயக்கமுற்று சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள். உயிரிழந்த 11 பேரிலும் பெண்களும் இருக்கிறார்கள். இளம் பெண்களும் பலரும் உயிரிழந்தவர்கள்ல இருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் குறித்த அறிவிப்பு, அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அவர்களுடைய அடையாளங்கள் குறித்த விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை. அவர்கள் உயிரிழந்தவர்களுடைய விவரங்கள் இன்னும் தெரியவில்லை. அனைவருமே மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். நண்பர்கள் குழுவாக வந்திருக்கிறார்கள். ஒரே குடும்பத்தினை சேர்ந்தவர்கள் குழுவாக வந்திருப்பார்கள். ஆனால் இந்த கூட்ட நெரிசலையை சிக்கி பலர் அங்கங்கே தனித்தனியாக பிரிந்திருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. யார் எங்கே இருக்கிறார்கள் என்பது தெரியாமல் பலர் காணாமல் போனதாக பலரும் தொடர்ந்து அந்த கூட்டத்திலே தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. யார் உயிரிழந்தவர்கள் யார், தங்களோடு வந்தவர்கள் யாரை காணவில்லை, வெறும் உயிரிழந்தவர்கள் அவர்கள் இருக்கிறார்களா என்று அங்கே வந்தவர்கள் எல்லாம் பரிதவித்து செல்லக்கூடிய ஒரு நிலை. எனவே அவர்கள் எல்லாமே மருத்துவமனையை நோக்கி எந்த மருத்துவமனையில் இருக்கிறார்கள் என்று தெரியாமல் பல்வேறு மருத்துவமனைகள், அங்க இருக்கக்கூடிய பல்வேறு மருத்துவமனைகளுக்கு சென்றிருக்கிறார்கள். இங்கு இருந்து பெரும் கூட்டம் மெட்ரோ ரயில் நிலையங்களுக்கு நோக்கி சென்றிருக்கக்கூடிய நிலையில மெட்ரோ ரயில் நிலையங்களும் மூடப்பட்டிருப்பதனால அங்கிருந்து அவர்கள் எங்கே செல்வது என்று மெட்ரோ ரயில் நிலையங்களிலிருந்து மீண்டும் திரும்புகிறார்கள். அங்கிருந்து கூட்டம் வெளியேறி எதன் வழியாக அவர்கள் வெளியேறுவது, எந்த வாகனத்தில் வெளியேறுவது என்று தெரியாமல் கூட்டம் அங்கும் இங்கும் அலைமோதி கொண்டிருக்கிறது. அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த விதான் சௌதாவை சுற்றியும் சின்னசாமி மைதானத்தை சுற்றியும் இருக்கக்கூடிய பல்வேறு மெட்ரோ ரயில் நிலையங்கள்ல கூட்டம் தொடர்ந்து அலைமோதுகிறது. மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படவில்லை என்பதனால அவர்கள் தொடர்ந்து வெளியேறி வருகிறார்கள். இன்று பிற்பகலில் இருந்தே கூடிய கூட்டம் தான் அங்கு இப்படியான ஒரு விபரீத சம்பவம் நடப்பதற்கான ஒரு முக்கியமான காரணம் என்று கூறுகிறார்கள். பெருமளவு கூட்டம் அங்கே ஒன்று கூடியிருக்கிறது. ஒரு மணியில் இருந்து அந்த கூடிய கூட்டத்திற்கு இங்கு இருந்த இளைஞர்கள் பலருக்கும் ரசிகர்களுக்கும் அவர்களுக்கு போதுமான குடிநீர் கிடைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் ஒரே இடத்துல ஆயிரக்கணக்கான குவியும் பொழுது அவர்கள் சுவாசிக்க முடியாமல் பலர் மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்திருக்கிறார்கள். மயங்கி விழுந்தவர்கள் மீதே பலர் ஏறி நின்று சென்றிருக்கிறார்கள். இதனால் அடுத்தடுத்து இந்த கூட்டம் கீழே விழுந்தவர்கள் மீது அவரவர் உயிரை காப்பாற்றிக் கொள்ள அல்லது இந்த உள்ளே மைதானத்திற்கு உள்ளே செல்வதற்கு அவர்கள் செல்லும் பொழுது இப்படி கீழே விழுந்தவர்கள் பலர் அவர்கள் ஏறி மிதித்ததில் பலர் உயிரிழந்திருக்கிறார்கள். பலர் இந்த கிரிக்கெட் நட்சத்திர அணியினுடைய வீரர்களை பார்ப்பதற்காக
சாலையினுடைய பல்வேறு பகுதிகளில் அங்க நின்றிருந்த வாகனங்கள், கட்டிடங்கள் மீதெல்லாம் ஏறி அவர்கள் வந்து நின்றிருக்கிறார்கள். அதே போன்று மைதானத்தை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மதில் சுவர்கள் மீதெல்லாம் ஏறி அவர்கள் வந்து உள்ளே குதித்து சென்றிருக்கிறார்கள். மரங்கள் மீது ஏறி அவர்கள் வந்து உள்ளே செல்வதற்கு முயன்றிருக்கிறார்கள். பலர் வந்து உள்ளே சென்றிருக்கிறார்கள். இந்த சம்பவம் வந்து ஏன் நடந்தது என்பது குறித்து வந்து உரிய விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல்துறை வந்து பாதுகாப்பு பணியிலேயே ஈடுபடுத்தப்பட்டாலும் இப்படி கூட்ட நெரிசல் ஏற்படுவதற்கு, வரக்கூடிய கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போனதற்கு வந்து என்ன காரணம் என்பது உயரதிகாரிகள் விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். இன்று 7:30 மணி அளவில் கர்நாடக அரசு தரப்பிலிருந்து உரிய அதற்கான வந்து இந்த சம்பவம் குறித்து உரிய விளக்கம் அளிக்கப்படும் என்ற ஒரு தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது. தற்போது மைதானத்தை சுற்றி வந்து கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் வந்து கூடுதலாக வரவழைக்கப்பட்டு அவர்களை தடியடி நடத்தி கலைத்திருக்கிறார்கள். காயமடைந்தவர்கள் வந்து இன்னும் யாரெல்லாம் வந்து ஒரு ஆபத்தான நிலையில் இருக்கிறார்கள், சுயநினைவு இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை வந்து பட்டியலிட்டு அவர்களை வந்து மேல் சிகிச்சைக்கு அனுப்புவதற்கு அதற்கான வசதிகள் கொண்ட மருத்துவமனைகளுக்கு, உடனடியாக பெரிய மருத்துவமனைகளுக்கு அங்கிருந்து அவர்களை மாற்றக்கூடிய நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த பலர் வந்து மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பலர் வந்து சுயநினைவு இல்லாமல் இருப்பதனால அவர்கள் எல்லாம் வந்து கூட்ட நெரிசலிலே சிக்கி பல மணி நேரம் அவர்கள் வந்து சிக்கி இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகுதான், கூட்டம் கலைந்த பிறகுதான் அவர்களை வந்து மீட்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் எல்லாம் உயிர் பிழைக்க வைப்பதற்கான பல்வேறு தீவிர சிகிச்சைகள் வந்து அவர்களுக்கு அளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. என்ற போதும் வந்து இந்த பலியினுடைய எண்ணிக்கை, உயிரிழப்புடைய எண்ணிக்கை வந்து இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்றாலும் கூட பலர் இன்னும் வந்து வந்து ஒரு மயக்க நிலையிலேயே இருக்கிறார்கள். ஆபத்தான நிலையிலே வந்து பேச்சு இல்லாமல், ஒரு மூச்சு இல்லாமல் இருக்கிறார்கள். இப்படி இன்னும் வந்து உயிரிழப்பினுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகரிப்பதற்கான ஒரு சூழல் இங்கு நிலவுவதாக வந்து கூறப்படுகிறது. ஒரு பக்கம் வந்து காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டு இந்த சின்னசாமி மைதானம் முழுவதும் அங்கே உள்ளே இருக்கக்கூடிய மைதானத்தில் உள்ளே இருப்பவர்களையும் வந்து வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிலையங்கள் வந்து மூடப்பட்டிருப்பதனால வெளியேற முடியாமல் அங்கிருந்து வெளியேற்றப்பட்ட பல ரசிகர்களும் மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி படையெடுத்திருக்கிறார்கள். அவர்களும் வந்து அங்கிருந்து வெளியேற முடியாமல், உள்ளே செல்ல முடியாமல், மெட்ரோ ரயில்கள் வந்து இயங்காததன் காரணமாக அவர்கள் அங்கும் இங்கும் வந்து அலைமோதக்கூடிய ஒரு நிலைதான் வந்து இருக்கிறது. இந்த நிலையில் தான் வந்து இந்த சம்பவத்திற்கு ஆளும் காங்கிரஸ் அரசை வந்து குற்றம் சாட்டி பல்வேறு குற்றச்சாட்டுகளை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் வந்து முன்வைத்திருக்கின்றன. குறிப்பாக இந்த காங்கிரஸ் ஆளக்கூடிய கர்நாடகாவில் முதலமைச்சர் சித்தராமையாவும் துணை முதலமைச்சர் வந்து DK சிவகுமாரும் போட்டோ ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்களை வந்து கடுமையாக விமர்சித்திருக்கிறது பாஜக. அவர்களை இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று வெட்கி தலைகுனிய வேண்டும் என்று அம்மாநில பாஜக வந்து குற்றம் சாட்டியிருக்கிறது. இந்த வெளியாகி இருக்கக்கூடிய பல்வேறு வீடியோ காட்சிகளை வந்து அவர்கள் வெளியிட்டு, ஒரு பக்கம் இந்த துயர சம்பவம் நடந்து கொண்டிருக்கும் போதே மற்றொரு பக்கம் அவர்கள் வந்து இந்த வெற்றி கொண்டாட்டத்திலே முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் பங்கேற்றார்கள் என்பதை வெளியிட்டு அவர்கள் கடுமையான குற்றச்சாட்டை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கான காரணம் குறித்து விசாரிப்பதற்கு உரிய உத்தரவிடப்படும் என்று கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கோரியிருக்கிறார். அங்கு காயமடைந்தவர்கள் பௌரிங், விக்டோரியா மருத்துவமனை, மணிப்பால் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளுக்கு அவர்கள் வந்து சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த உயிரிழப்பு வந்து ஒவ்வொரு உயிரும் வந்து விலை மதிப்பற்றது, அதை விட உயரானது எதுவும் இல்லை என்ற போது இந்த சம்பவம் நடந்ததற்கு தான் வந்து மன்னிப்பு கோருவதாக கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் DK சிவகுமார் வந்து தெரிவித்திருக்கிறார். என்ற பொழுதும் இதற்கு வந்து பொறுப்பேற்று இந்த மாநிலத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் அரசு வந்து இதற்கு வந்து பொறுப்பேற்று நீதி விசாரணை நடத்துவதற்கு உத்தரவிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கின்றன. 7:30 மணி அளவில் அம்மாநிலத்தினுடைய அரசு தரப்பிலிருந்து அதற்கான அதிகாரப்பூர்வமான ஏதோ ஒரு விளக்கம் வந்து வெளியாகலாம் என்று, இந்த சம்பவம் நடந்தது எப்படி, ஏன் நடந்தது என்பது குறித்து, இதற்கு அடுத்த கட்டமாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து ஒரு விளக்கம் வந்து வெளியாகலாம் என்று தகவலும் வந்து வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் தான் வந்து கூட்டம் தொடர்ந்து அங்கிருந்து வெளியேறிய கூட்டம் மெட்ரோ ரயில் நிலையங்களை நோக்கி படையெடுக்கிறார்கள். மெட்ரோ ரயில் நிலையங்களும் வந்து அங்கு சுற்றி இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில்களும் அடுத்தடுத்து இயக்கப்படாமல் அந்த மெட்ரோ ரயில் நிலையங்கள் வந்து மூடப்பட்டதனால உள்ளே செல்லக்கூடியவர்கள் அங்கிருந்து வெளியேறி வருகிறார்கள்.
அந்த வெளியேறியவர்களும் அங்கிருந்து அங்கும் இங்குமாக அலைமோதி அந்த கூட்டம் வெளியேற முடியாமல் இருப்பவர்களை காவல்துறையினர் ஒழுங்குபடுத்தி அங்கிருந்து மற்ற பகுதிகளுக்கு வெளியேறுவதற்கு அறிவுறுத்தல் மேற்கொண்டு வருகிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.